ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை புதியதொரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்து நான் உனக்கு தரப்போகின்றேன். புதியதொரு வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். உனக்காகவே நான் அதை உருவாக்கியிருக்கின்றேன். அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே. தடை ஏதுமில்லை உனக்கு. உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவன் நான் தான் என்பதை நம்பி முன்னேறி கொண்டே இரு. தயங்காமல் நீ முன்னேற வேண்டும். அப்போதுதான் நான் உனக்கான சரியான பாதையை அமைத்து தர முடியும். உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு இப்போது நீ விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா? இப்போது அதற்கு விடை கிடைக்கப் போகிறது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருக்கின்றாய் அல்லவா? அது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெல்லப் போகின்றாய். தைரியமாக இரு. உனக்கு நான் இருக்கின்றேன். நானே கூட அந்த ரூபத்தில் வரலாம். உனக்கு எல்லா உதவிகளையும் நானே செய்கின்றேன். உன்னை நான் அனுப்பியிருக்கும் நபர் கூட உனக்கு உதவிகள் செய்வதற்காகத்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவரை நீ அலட்சியம் செய்யாதே. அது நானாக கூட இருக்கலாம் அல்லவா? உனக்கு உதவிகள் நிச்சயம் வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கு நல்ல தீர்வை நான் வழங்குகின்றேன். நீ முகமலரும் நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது. கண்ணீர்தான் வற்றி விட்டதே, அழுது அழுது என்று கவலையோடு இருந்தையல்லவா? இனி புன்னகை மலையில் நீ நனையப் போகின்றாய். நீ அழுவது இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதும் சாத்தியமே. இதுவும் சத்தியமே. நான் இருக்கிறேன். நீ பயமின்றி இரு. நான் உன்னை பலமுறை என் ஆலயத்திற்கு வா, ஒரே ஒரு முறை வந்து என்னை பார்த்துவிட்டு போ என்று பலமுறை நான் உன்னிடம் கூறிவிட்டேன். நீயோ வருவதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் செய்தாய். ஏதோ ஒரு வகையில் அது தடுத்து கொண்டே போனதல்லவா? இனி அது நடக்காது. இந்த வருடம் நீ என்னை வந்து கண்டிப்பாகவே பார்க்கப் போகின்றாய். என்னை தரிசித்து விட வேண்டும் என்ற உன் தீராத ஆசை நிறைவேறப் போகிறது. நிச்சயம் அது நிறைவேறும். நீ என்னிடம் பிரார்த்தித்தபடியே நான் உனக்கு விரைவாகவே தரிசனம் தரப்போகிறேன். நீயே என்னை வந்து கண் குளிர பார்க்கப் போகின்றாய். நின்று நிதானமாக பார்த்து கண்ணீர் விட்டு கதறப் போகின்றாய். நான் உன்னை பார்த்து விட்டேன் அப்பா என்ற மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய். நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள், கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வருத்தாதே. எல்லாம் கர்ம வினையே காரணம். உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்து விட்டன. அதனால்தான் இந்த வருடம் நீ என்னை காண வரப்போகின்றாய். கர்மாவை இத்தனை நாட்கள் உன்னை வரவிடாமல் தடுத்து நிறுத்தியது. அதனால் எல்லா கர்மாக்களையும் சென்ற வருடத்தோடு நான் உனக்கு முடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. அதற்கான சிறந்த அறிகுறியாக நீ என்னை வந்து தரிசிக்கப் போகிறாய். நான் உனக்கு ஆசிகள் வழங்கப் போகிறேன். என் அன்பும் ஆசியும் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கப் போகிறது. நிலையான வருமானத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன். தகுந்த வெகுமதிகளை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். எல்லாவற்றிற்கும் காலம் வரும்போது அந்த கடவுள் உனக்கு பதில் சொல்வார் என்று சொன்னேன் அல்லவா? அது இதுதான்.